வாண்டயத்தேவன் இவரது வாழ்க்கை வரலாறு. கொல்லங்கொண்டான் ஜமீனைச் சேர்ந்த பாளையக்காரர் வாண்டயத்தேவன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பூலித்தேவர் போரிட்ட காலத்தில் நெல்கட்டஞ்சவலுக்கு அருகில் உள்ள பாளையக்காரரான இவர் பூலித்தேவருக்கு மிகவும் உதவியாக இருந்தார். இவர் பூலித்தேவருக்கு உதவியதால் ஆங்கிலேயர்கள் கொல்லங்கொண்டான் மீது படையெடுத்துச் சென்றார்கள். ஆங்கிலேய படைகளால் வாண்டயத்தேவனின் கொல்லங்கொண்டான் கோட்டை முற்றுகையிடப்பட்டது. அந்த படையை மேஜர் பிளின் மற்றும் கேப்டன் பெயிண்டர் போன்ற பரங்கி தளபதிகள் வழிநடத்திச் சென்றனர். 1766 நெல்லையிலிருந்து வந்த அந்த 2 தளபதிகளின் படைகளை வாண்டயத்தேவன் எதிர்த்து நடத்திய போரை வரலாற்றாளர்கள் முரட்டுத்தனமான போர் என்று கூறுகின்றனர். பரங்கிப்படை அப்படி ஒரு தாக்குதலை அதுவரை கண்டதில்லை எனவும் கூறப்படுகிறது. பரங்கிப்படை வாண்டயத்தேவனின் தாக்குதல் முறையை கணிப்பதற்கு முன்பே பரங்கிப்படையில் பாதியை வாண்டயத்தேவன் அழித்து விட்டான். மேலும் அதில் 5 முக்கிய பரங்கிப்படை தளபதிகள் கொல்லப்பட்டனர். அதனால் வலிமை இழந்த பரங்கிப்படை பின்வாங்கியது. 1767 மீண்டும் பரங்கிப்படை கொல்லங்கொண்டான் கோட்டையை கர்னல் டொனால்ட் கேம்பல் கீழ் பரங்கிப்படையுடன் தாக்கியது. இம்முறை பரங்கிப்படை நெல்லை தவிர்த்து சென்னையிலிருந்தும் வந்ததால் கொல்லங்கொண்டான் கோட்டை தகர்க்கப்பட்டது. அப்போது வாண்டயத்தேவனின் மனைவி கர்ப்பிணியாக இருந்தார். போர் நடைபெறும் போது ஒருவேளை தோல்வியை தழுவ நேரலாம் அல்லது வீர மரணத்தை தழுவ வேண்டிய நிலை வரலாம். எனவே தன் குல வாரிசை கருவில் தாங்கி நிற்கும் தன் மனைவியை அரண்மனையிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று வாண்டயத்தேவன் நினைத்தார். அதனால் தனக்கு மிகவும் நம்பிக்கையுரிய ஒருவரின் துணையுடன் தன் மனைவியை இரகசிய வழி ஒன்றின் மூலம் அரண்மனையை விட்டு வெளியேறச் செய்தார். அவர் எதிர்பார்த்தபடி அடுத்த நாள் காலையில் போர் உக்கிரமாக நடந்ததால் வாண்டயத்தேவன் வீர மரணமடைந்தார். இரவோடு இரவாக அரண்மனையை விட்டு வெளியேறிய வாண்டயத்தேவனின் மனைவி தன் நாட்டின் எல்லையில் உள்ள ஒரு ஊரில் போய் மக்களோடு மக்களாக குடியேறினார். எதிர்பார்த்தது போலவே ஆங்கிலேயருடன் நடந்த யுத்தத்தில் வாண்டயத்தேவன் கொல்லப்பட்டார். என்றாலும் அவரின் மனைவியான நாச்சியார் மனத்திடத்துடன் மக்களோடு மக்களாக எளிய வாழ்க்கை வாழ்ந்து குறிப்பிட்ட காலத்தில் அழகான ஒரு ஆண் குழந்தை மகனை பெற்றெடுத்தாள். தாயையும் சேவையும் அவ்வூர் மக்கள் உதவிகள் புரிந்து பாதுகாத்து வந்தார்கள். அரண்மனையில் பிறந்து வளர்ந்து ஒரு பாளையக்காரருக்கு மனைவியாக வாழ்க்கைப்பட்ட நாச்சியார் காலம் செய்த கோலத்தால் வெள்ளையரின் படை எடுப்பால் பஞ்சை பதாரி போல் ஏழை எளிய மக்களுடன் வாழ நேர்ந்த காரணத்தால் பிற்காலத்தில் அவ்வூரையே மக்கள் பஞ்சம்பட்டி என்று அழைத்தார்கள் என்று அவ்வூரைச் சேர்ந்த தகவலாளர் ஒருவர் கூறினார். இவரது மகனுக்கும் வாண்டயத்தேவன் என்றே பெயரிடப்பட்டது. இவர் சிறிய வயதிலேயே அக்கிராம மக்களை அச்சுறுத்தி வந்த புலியை அடக்கினார். அந்த புகழினால் இவர் வாண்டயத்தேவனின் மகன் என ஊர் மக்கள் கண்டு கொண்டனர். அந்த செய்தி பரங்கியருக்கும் எட்டிவிட்டதால் பரங்கியர் தங்களை தாக்கக்கூடும் என்றிருந்த வாண்டயத்தேவன் குடும்பமும் அந்த கிராம மக்களும் பஞ்சம்பட்டி கிராமத்தை காலி செய்துவிட்டு வேறொரு ஊருக்கு சென்று விட்டதாக தெரிகிறது. அதன் பிறகு அவர்கள் என்ன ஆனார்கள் என்பது தெரியவில்லை. கொல்லங்கொண்டான் பாளையக்காரரான வாண்டயத்தேவனின் கோட்டைக்கு அருகில் தீர்த்த பெருமாள் கோயில் உள்ளது. இக்கோயிலில் நாட்டியமாட மயிலாள் குயிலாள் என்ற 2 தேவதாசி பெண்களை நியமித்தார் வாண்டயத்தேவன். ஆங்கிலேயர்களுடன் போர் தொடங்கிய காலத்தில் வெள்ளையர்களின் படைபலத்தை அறிந்து கொள்வதற்காகவும் உளவு பார்த்து வரவும் இவ்விரு நடன மங்கையர்களை வாண்டயத்தேவன் அக்கம்பக்கத்து பாளையங்களுக்கு அனுப்பி வைத்தார். இப்படி கலைப்பணியையும் அரசியல் பணியையும் ஒன்று சேர செய்த சகோதரியர்களுக்கு குளத்தின் நீர் பாயும் வயல்களை தானமாக கொடுத்துள்ளார். வாண்டயத்தேவர் கொடுத்த அக்குளங்கள் இன்றும் குயிலாள் குளம் மயிலாள் குளம் என்று அவ்வூர் மக்களால் அழைக்கப்படுகின்றன. வாண்டயத்தேவனின் சொந்த ஊர் சிவகங்கை, ராமநாதபுரம், தமிழ்நாடு.